ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கல்யாண வீட்டில் பிரியாணி கூட கண்டிப்பாக தால்ச்சா இருக்கும். இந்த தால்ச்சாவை அதே கல்யாண வீட்டு டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு அஸ்மாஸ் தமிழ் கிச்சன். ஒரு பவுலில் சின்ன டீ டம்ளரில் 1.5 டம்ளர் துவரம்பருப்பையும் அதே டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பையும் எடுத்துக்கிறேன். இந்த தால்ச்சாவுக்கு துவரம்பருப்பு எடுக்கிற அளவில் பாதி அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்தா போதும். இதை சுத்தமாக கழுவி எடுத்துக்கிறேன். கழுவி எடுத்த பருப்பை ஒரு குக்கரில் போட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு குக்கர் மூடி போட்டு 2 to 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்து சூடானதும் 2 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், சின்ன துண்டு பிரியாணி இலை சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். கூடவே நறுக்கின 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விடலாம். இந்த தால்ச்சாவுக்கு நான் 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதில் 2 இது போல் நறுக்கி சேர்த்துக்கிறேன். 2 வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன், அதை பிறகு சேர்த்துக்கலாம். வெங்காயம் 2 நிமிஷம் வதங்கி வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கூடவே அரைச்சி வச்ச 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை புதினா சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். அடுத்து வெட்டி வச்ச 4 தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் இங்கே புளி ரொம்பவும் கம்மியாக சேர்த்துக்க போகிறேன், அதனால் தக்காளியை கூடுதலாக, அதாவது 4 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்ததும் கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்து கிளறி விட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கி விடலாம். தக்காளி நல்லா வெந்து வந்ததும் 1/4 கிலோ அளவுக்கு எலும்போட மட்டன் சேர்த்துக்கிறேன். தால்ச்சாவுக்கு எலும்போட மட்டன் சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மட்டன் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மசாலாவோடு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஓகே, மட்டனை நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போது வெட்டி வச்ச காய்கறிகளை சேர்த்துக்கலாம். அதாவது 3 உருளைக்கிழங்கு, 4 கத்திரிக்காய், 1 மாங்காய், 1 வாழைக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இந்த ஸ்டேஜில் 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம்.
இது மட்டன் நல்லா வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு வேக வச்ச பருப்பையும் இதில் சேர்த்து கூடவே புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு வேக வச்ச குக்கரை லேசாக தண்ணி விட்டு அலசி இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் சரி பார்த்துட்டு ஒரு கொத்து மல்லித்தலை தூவி 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு இறக்கினா அட்டகாசமான தால்ச்சா ரெடிங்க. கண்டிப்பாக வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை முத தடவையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தால்ச்சாவுக்கு தேவையான பொருட்களோட அளவுகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.